தமிழக அரசியல் களம் தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. விஜய் அவர்களின் வருகைக்கு பின்பு, விஜய் அவர்களின் வருகைக்கு முன்பு என்று 2 பிரிவாக இந்த அரசியல் களத்தை பிரித்து விடலாம் என்ற அளவிற்கு அவரையே சுற்றி சுற்றி மையப்படுத்தி நிறைய கருத்துக்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. விஜயினால், அதாவது விஜய் ஒரு கட்சி ஆரம்பித்தார் என்றால் அவருக்கு ரசிகர்கள் கூட்டம் இருக்கிறதா, இல்லது வாக்காளர்கள் அவருக்கு ஓட்டளிப்பார்களா என்பதெல்லாம் மீறி பல்வேறு விஷயங்கள் இப்பொழுது பேசும் பொருளாக ஆகிக்கொண்டிருக்கிறது. விஜய் வருகையே ஒரு பேசும் பொருளாக ஆகிவிட்டது. விஜய் எங்கேயாவது வருகை தந்தார் என்றாலே அது ஒரு பேசும் பொருள். விஜய் அவருடைய வீட்டில் இருந்து அலுவலகத்துக்கு வந்தால் கூட, அதாவது மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து அலுவலகத்தில் உட்கார்ந்தால் கூட அது ஒரு பேசும் பொருளாக ஊடகங்கள் மத்தியில் பரபரப்பாக ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் தங்களுக்கு என்ன லாபத்தை கருதி இப்படி செய்கிறார்களா என்று தெரியவில்லை. எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் பொழுது விஜயை மையப்படுத்தி விஜய் அங்கே சென்றார், விஜய் இங்கே வருகிறார், விஜய் இப்பொழுது அலுவலகத்திலிருந்து கிளம்பி விட்டார் என்றெல்லாம் பரபரப்பான செய்திகளை, அதாவது நேரலை என்று ஒளிபரப்பிக் கொண்டு இங்கே ஒரு ஈனத்தனமான செயல்களை இந்த பத்திரிகை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. இந்த விஜய் அவர்களின் வருகை என்பது தமிழக அரசியலுக்கு ஒரு புதிதாக இருந்தாலும் அது ஒரு நேர்மையாக எடுத்துக்கொண்ட நல்ல விஷயம் தான். அது இல்லை என்று யாரும் மறுக்கவில்லை. யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், இன்னார் தான் வர வேண்டும் என்ற கட்டுப்பாடும் கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அரசியலுக்கு வருவார் அதுக்கான ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாடோடும் அந்த அரசியலுக்கு தகுதியானவராகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒன்று. சொல்ல போனால் விஜய் அவர்கள் நேர்மையை பற்றியும் அரசியல் ஊழலை பற்றியும் பல்வேறு விஷயங்கள், அரசியல் எதிரி கொள்கை எதிரி என்றாலும் புது புது தத்துவங்களை மையப்படுத்தி இங்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய சொந்த வாழ்க்கையை பொறுத்த மட்டில் எந்த விதமான சுத்தமான செய்திகளும் அங்கே இருப்பதாக நமக்கு தோன்றவில்லை. அவருடைய வருமானம், அவர் ஈட்டிய வருமானத்திற்கு முறையான வரி செலுத்தியிருக்கிறாரா, அவர் எடுத்த வாகனத்திற்கான வரியை ஒழுங்காக செலுத்தினாரா, அவர் எடுத்த படங்களுக்கு அவர் பெற்ற தொகையை ஒழுங்காக கணக்கு காட்டினாரா என்றெல்லாம் பல்வேறு ஊகங்கள் எல்லாம் உண்மையான செய்திகள் இருக்கின்றன. அதை தாண்டி நான் உத்தமன் என்பது போல, ஊழலை ஒழிக்க நான் தான் ஒரே அவதாரம் என்பது போல அவர் பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் ஒரு மாயை, ஒரு சினிமா கவர்ச்சியை காட்டி இங்கே மக்களை ஏமாற்றி விடலாம் என்ற நினைப்பை தான் இங்கே நம்ம கண் முன்னே அது காட்டுகிறது. சினிமா கவர்ச்சி எல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிந்து போன ஒன்பு. எம்ஜிஆர் அவர்களை கூட சினிமாவை மட்டும் நம்பி மட்டும் இங்கே அவர் களத்துக்கு வரவில்லை. அதை நன்றாக விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கட்சியில் இருந்து அதற்கு பின்பாக பல்வேறு பொறுப்புகளில் இருந்து பல பதவிகளில் இருந்தால் இங்கே வந்தார்கள். ஒரு ஒன்றிய கவுன்சில், ஒரு வார்டு கவுன்சிலர் கூட இல்லாத ஒரு தமிழக வெற்றி கழகம் உடனடியாக ஆட்சியை பிடிக்கும் என்பதெல்லாம் நம்ப முடியாத ஒன்று. ஒரு மாயால கதைகளை, வித்தைகளை சொல்வது போல உள்ளது, சிந்தபாத் கதை போல உள்ளது. இதையெல்லாம் விஜய் ரசிகர்கள் உணர வேண்டும். விசிலித்தான் குஞ்சுகள் என்று சொல்லிக்கொண்டு விசிலை கையில் பிடித்துக் கொண்டு அலைவதெல்லாம் தடுத்து நிறுத்தி நன்றாக யோசனை பண்ணி தமிழக மக்கள் மத்தியில் அவர்கள் வாக்கு கேட்க வர வேண்டும்.